Hello friends, welcome to Light Samayal. நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இன்னைக்கு முள்ளு முறுக்கு செய்து காண்பித்திருக்கேன். முள்ளு முறுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் செய்து காண்பித்திருக்கேன். இந்த முள்ளு முறுக்கில் நான் தேங்காய் பால் விட்டு செய்து காண்பித்திருக்கேன். இதுக்கு நீங்கள் அளவு பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 1 கிலோ அரிசி எடுத்து மாவை அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மூடி தேங்காய் பூ எடுத்து திருவி பால் புழிஞ்சிட்டிங்கன்னா போதும். அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை போட்டு, நான் சொல்கிறது 1 கிலோ மாவுக்கு சொல்கிறேன், 1.5 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வெதுன்னு லேசாக அந்த சூடு வர்ற வரைக்கும் அதாவது அதில் இருக்கிற அந்த சர்க்கரையும் கரையணும். பால் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, லேசாக சூடு பண்ணணும். கை பொறுக்கிற சூட்டில் அடுப்பை அணைச்சிட்டு அந்த தேங்காய் பாலை மாவில் விட்டு பிசைஞ்சிக்கணும். இது ஒரே தடவையாக பல்க் குவான்டிட்டியாக பிசைஞ்சிடாதீங்க. அந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா முறுக்கு செவந்துடும். 1 கிலோ மாவு 1 கிலோ அரிசி அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதை 5 தடவை இல்லைன்னா 6 தடவையாக பிரித்து நீங்கள் முறுக்கு பிழிஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் முறுக்கு வெள்ளையேர்னு இருக்கும். எப்பொழுதுமே முறுக்கு நிறைய பிசைஞ்சு வச்சிடக்கூடாது. குவான்டிட்டி நிறைய பிசைஞ்சு வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு இந்த தடவை நீங்கள் முறுக்கு செய்து பாருங்கள். இப்போ இந்த முள்ளு தேங்காய் நான் போன வருஷம் சாதாரணமாக செய்து காண்பித்திருக்கேன். இந்த வருஷம் நாங்கள் அதில் கொஞ்சம் தேங்காய் பாலும் சர்க்கரையும் போட்டு செய்வோம். அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு செய்து காண்பிக்கிறேன். போன தடவை நான் வெறும் பைத்தம்பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த தடவை நான் கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். 1 கப் பச்சரிசி எடுத்து கழுவி காய வச்சுட்டு அதில் 1/3 கப் பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். 1/4 கப்பும் போட்டுக்கலாம், 1/4 பங்கு கூட போட்டுக்கலாம். 1க்கு 3 1க்கு 4 நம்ம போட்டுக்கலாம். இந்த பைத்தம்பருப்பில் பாதி அளவுக்கும் கொஞ்சம் குறைவாகவே கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு வெண்ணெய் வேணும், உப்பு, தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் என்ன பண்ணணும்னா நம்ம லேசாக அடுப்பில் சுட வச்சு தேங்காய் பாலையும் சர்க்கரையும் லேசாக இளம் சூட்டில் மாவில் ஊற்றி பிசையணும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜீரகம், பெருங்காயம் வச்சுருக்கேன். மாவு அரைச்சது பாருங்கள், அந்த பைத்தம்பருப்பு இருக்கிறதுனால ஒரு இலை மஞ்சள் கலரில் இருக்குது. இது இப்போ முள்ளு தேங்காய்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தேங்காய் பால் வச்சுருக்கேன். தேங்காய் பால் வச்சுட்டு சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். போதும், 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது லேசாக சூடு வந்தால் போதும். இதை ரொம்ப நீங்கள் கலர் சுட வைக்க வேண்டியதில்லை. ஒரு கை பொறுக்கிற சூட்டில் அந்த சர்க்கரை கரைஞ்சதுன்னா போதும். இப்போ இந்த முள்ளு தேங்காய் மாவை போட்டுடுங்க. போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. 2 ஜீரகம் போட்டுக்கோங்க. வெண்ணெய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேங்காய் பால் விட்டுக்கோங்க. இதுக்கு வெறுமனே தேங்காய் பால் மட்டும் விட வேண்டாம், இது கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. எப்போதும் போல் ஒரு பிள்ளையாரும் ஒரு ஆஞ்சநேயரும் பிடிச்சி வச்சுருங்க. இப்போ நம்ம இதுக்கு முள்ளு தேங்காய் அச்சு போட்டுக்கணும். இது உங்களுக்கு ஒத்த கண்ணில் புழிய வந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி புழிங்க, இல்லைன்னா உங்களுக்கு தேங்காய் புழிகிற மாதிரியே புழிஞ்சிடலாம். இவ்வளோதான். இந்த மாதிரி புழிஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதுக்கு எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போதும். சலசல படங்கிடுச்சு. இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த முள்ளு முறுக்குக்கு நான் முக்கியமாக சொல்ல மறந்தது என்னென்னா, இதுக்கு பெருங்காயம் போட்டு தான் பிசையணும். நான் பெருங்காயம் போட்டுட்டேன், ஆனால் உங்ககிட்ட இதை காமிக்க மறந்துட்டேன், அதனால தான் சொல்கிறேன். முள்ளு தேங்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால இது சட்டுன்னு செவந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவுக்கு தேங்காய் பால் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு நீங்கள் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் 1 கிலோ அரிசி அரைச்சி நீங்கள் முள்ளு தேங்காய் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு 1 மூடி தேங்காய் போட்டிங்கன்னா போதும். 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் சர்க்கரையை லேசாக சுட வச்சு போட்டுட்டிங்கன்னா போதும். அவ்வளோ அருமையாக இருக்கும்.
டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கரகரன்னு இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த மாதிரி முள்ளு தேங்குழல் வந்து செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி முறுக்கு சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா சாதாரணமாக நம்ம தேன்குழல் புழிகிற மாதிரியே 3 கண் இருக்கிற இந்த மாதிரி மகிழம்பூ அச்சில் நீங்கள் தாராளமாக முறுக்கை சுற்றிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கரகரன்னு தான் இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இது. இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.